கூலி படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, விச் மீன்ஸ் ஃபேக் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் பெய்டு ரிவ்யூஸ்னு சொல்லலாம். ஓப்பனா தெரியுது யாரெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு. அஃப்கோர்ஸ் பப்ளிக் ரிவ்யூவர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், மீம் பேஜஸ் அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூன்னு மைக்கை எவன் கொண்டு வந்து வாயில வச்சாலுமே நம்ம எப்படி எந்த லெவலுக்கு தப்பா பேசினாலும் நமக்கு ஃபேமஸ் கிடைச்சிடும் சோஷியல் மீடியால அப்படின்னு நினைக்கிற ஜோக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிவ்யூஸ் தர சேனல்ஸ் கிட்ட போனோம்னா ஒரு பர்டிகுலர் சேனல்ல ஒருத்தர் வந்துட்டு படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேவலமா இருக்கு நல்லாவே இல்ல ரொம்பவே மொக்க அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல என்ன இருக்கு, அவருடைய ஒப்பீனியனை தானே அவர் ஷேர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஒரு ட்விஸ்ட். இதே நபர் வேற ஒரு தியேட்டர் வாசல்ல வேற ஒரு யூடியூப் சேனல்ல போய் ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ தராரு. இதே மாதிரி ஏகப்பட்ட பப்ளிக் ரிவ்யூஸ் தர யூடியூப் சேனல்ஸ்ல இது நடக்குது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் மீம் பேஜஸ். இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. நீங்க காசு கொடுத்தீங்கன்னாவே போதும், ஒரு நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்பாங்க, அதே ஒரு கேவலமான படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூபர் யாராச்சும் ஒரு நல்ல படத்தை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பாக்குற ஒரு சில வியூவர்ஸும் வந்துட்டு அந்த படத்தை பார்க்காமலே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூலி படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் சொல்லல, நிறைய நல்ல படங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ கூலி படத்தை பத்தி இல்ல, ஏதாச்சும் ஒரு பெரிய மூவி ரிலீஸ் ஆகும் போதோ ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட மூவி ரிலீஸ் ஆகும் போது எப்படி ஒரு சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் பப்ளிக் ரிவ்யூவர்ஸ் காசை வாங்கிட்டு எப்படி ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்கறாங்கிறத பத்தி தான். நான் எல்லாரும் இப்படிதான் பண்றாங்கன்னு நான் சொல்லல, ஒரு சில மீடியா சேனல்ஸ் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில மீம் பேஜஸ் அதை ஹைலைட்டா போட்டு வியூஸ் அண்ட் லைக்ஸ் வாங்கிக்கிட்டு ஃபேன் வார்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் இது நம்ம கோலிவுட் சினிமால மட்டும்தான் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.